ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் குஜராத்தில் ரொம்ப ஸ்பெஷலான டோக்லா எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோக்லா செய்கிறதுக்காக நம்ம 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மாவு தண்ணி ஊற்றி கரைக்கிறப்ப நமக்கு கட்டி இல்லாமல் வரும். ஓகே, இப்போ இந்த மாவு ஃபுல்லாக நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சலிச்சு நமக்கு நல்லா நெய்ஸாக கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இது மாதிரி பதத்தில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு அலுமினியம் மோல்டு எடுத்துக்கலாம். இதில் ஆயில் இல்லைனா பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு இதில் ஃபுல்லாக சேர்த்துடலாம். இது மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க, அதாவது பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி சட்டியில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே ஸ்டாண்ட் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மோல்டை அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளார வச்சிடலாம். இட்லி பாத்திரம் நல்லா நம்ம டைட்டாக மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட டோக்லா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை. ஓகே, இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். அதுக்குள்ளார நம்ம அந்த ஷீரா ரெடி பண்ணிடலாம். அதாவது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம இது நல்லா வெடித்து வரட்டும். ஓகே, ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 2 இல்லைனா 3 ஸ்பூன் உங்களுக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி இதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய டோக்லா பாருங்கள், நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட ப்ரோக் ஆகாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ பீஸ் போட்டாச்சு. பாருங்கள், டோக்லா ஒன்று பாருங்கள், எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அப்படியே ஸ்பாஞ்சியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது மாதிரி பீஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கோம்னா அந்த ஷீரா தண்ணி, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த டோக்லாக்குள்ளார போய் அது நல்லா ஊறி நமக்கு ஃப்ளஃபியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதாவது டோக்லா ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.